ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் அப்துல் ரஷீத். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா திருச்சி கூத்தூரில் இருக்குங்க. சரிங்களா, ஹைவேஸ்லேருந்து மிகவும் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர்லேயே ரொம்ப அற்புதமான 2 BHK வீடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வீடு பார்த்தோம்னா வீட்டோட ஓனர் சொந்தத்துக்காக கட்டினது. சரிங்களா, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா தான் உங்களுக்கு. சரிங்களா, பக்கத்துலலாம் பார்த்தோம்னா வீடு இருக்குது. வீடுமே எல்லாமே வந்து குடியிருப்புகள் இருக்காங்க. சரிங்களா, ஓகே. இது இப்போ நீங்கள் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். சரிங்களா, இது மொத்தம் முன்னாடி வந்து 30, இப்படி லென்த்து பார்த்தோம்னா 40, 30க்கு 40, 1200 சதுர அடிக்கு 1200 சதுர அடி நமக்கு வீடு கட்டியிருக்காங்க. சரிங்களா, இங்கே கார் பார்க்கிங் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு ஒரு சின்ன கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப பெரிய கார் பார்க் பண்ண முடியாது. ஒரு சின்ன கார் நார்மலாக பார்க் பண்ணுற அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே அழகாக நமக்கு டைல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டெப்பில் மேலே ஏறி போகிறோம். பார்த்தோம்னா சேஃப்டி டோரு, உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு சேஃப்டி டோரு, ரொம்ப அழகான சேஃப்டி டோரு ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த டோரும் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு பாருங்கள், நல்ல ஒரு தேக்கில் தான் செஞ்சுருக்காங்க. ரொம்பவே அற்புதமான ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஹாலில் இருக்கோம். சரிங்களா, ஹாலுமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஓகேங்களா, ஹாலில் இருக்கும். கீழே பார்த்தோம்னா ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம், 2 டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு. அதே மாதிரி ஸ்டெரஸ்க்கு மேலே ஏறி போனோம்னாக்கா அங்கே ஒரு பெட்ரூம் ப்ளஸ் டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குது. ஹாலில் இருக்கும். ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து ஹாலை ஒட்டியே நேராக பார்த்தோம்னா கிச்சன் பார்த்திங்களா, உங்களுக்கு வால் டைல்லாம் ரொம்பவே அழகாக ரொம்ப அற்புதமான வால் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு செவரில் பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா நம்ம ஆர்ஓ சிஸ்டம், ஃப்ரிட்ஜுக்கு இந்த மாதிரிலாம் ப்ரொவிஷன் இருக்குது. எக்ஸாஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. மேலேயுமே பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எவ்வளோ திங்ஸ் வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம் கிச்சனில் உங்களுக்கு. சரிங்களா, கிச்சனோட அமைப்பு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி கிச்சனில் கீழேயுமே பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே ரைட்டு. அப்படியே நம்ம பின்னாடியே பார்த்தோம்னா ஓப்பன் இருக்குங்க நமக்கு. சரிங்களா, பின்னாடி கதவை ஓப்பன் பண்ணிட்டோம். இங்கேயுமே பார்த்தோம்னா ஒரு அழகாக ரொம்ப அற்புதமான ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, வீட்டுக்கு பின் சைடும். ஓகேங்களா, பின்னாடியெல்லாம் பாருங்கள் ஃபுல்லி விவசாய ஏரியா தான். சரிங்களா, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் தென்னை மரங்கள், மாமரங்கள் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போய் பார்க்கலாம். ஓகே, ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பெட்ரூம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் அப்படியே ரைட்டில் வந்து லெஃப்ட் போனோம்னாக்க இந்த பெட்ரூமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10க்கு 10 அப்படிங்கிற அளவு இருக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி ரொம்பவே அற்புதமான ஒரு பெட்ரூம்ங்க. சரிங்களா, ஸ்க்ரீன் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, ஓகே. இங்கே பாருங்கள் டோர் எல்லாமே நல்ல பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நல்ல காற்றோட்டம், மிகவும் காற்றோட்டமாக இருக்கிற அளவுக்கு. சரிங்களா, இங்கேயே பாருங்கள் 2 டோரு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பெட்ரூம்லேயே இந்த பக்கமாக பாருங்கள் 2 டோரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கும். சரிங்களா, அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்குறாங்க. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமில் பார்த்தோம்னா ரொம்பவே அழகான, இதுவுமே பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக அளவு வந்து ஒரு 6க்கு 3, அந்த 6க்கு 4 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சரிங்களா, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஓகே, ஹால் பார்த்தோம், கிச்சன் பார்த்தோம், ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தோம், டாய்லெட் பாத்ரூம் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம அந்த ஸ்டேரஸ் கீழே பார்த்தோம்னாக்க இங்கேயுமே ஒரு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கீழே இதுவுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு 8க்கு 3 அப்படிங்கிற சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இங்கே பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஸ்பேஸ் நமக்கு நிறையவே இருக்குது. சரிங்களா, ஸ்டெரஸு கீழே பார்த்தோம்னா இங்கேயும் வர திங்ஸ் எல்லாம் நம்ம அடிக்கலாம். கிரைண்டர் வச்சுருக்குறாங்க. இங்கே நமக்கு ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அது இல்லாமல் இங்கேயுமே நமக்கு ஜன்னல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஹேங்கர் கொடுத்துறாங்க, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம அப்படியே மேலே மாடி படிக்க போயிடலாம். சரிங்களா, ரொம்ப அருமையான வீடுங்க. சொந்தத்துக்காக கட்டினது அப்படிங்கிறதுனால நம்ம தாராளமாக இந்த இடத்துல, அதுவும் திருச்சி கூத்தூர், திருச்சியிலேருந்து சென்னை செய்யக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரே கிலோமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால தாராளமாக நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகே, மேலே வந்துட்டோம். மேலே இங்கே பார்த்தோம்னாக்க மேலே ஏறினோடனே இங்கேயும் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்குமே ரொம்ப அற்புதமான வெஸ்டர்ன் டாய்லெட் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இதுவுமே அப்ராக்சிமேட்டாக ஒரு 3க்கு 6 அந்த மாதிரி அளவுடைய தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா 4க்கு 6 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
மேலே வந்தோடனே இங்கே நமக்கு சுவிட்சஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகாக அந்த நம்ம மாடிப்படியில் ஏறி வர்றதுக்கு அந்த ஸ்டீலெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே ஏறிட்டோம். மேலே ஏறின உடனே இந்த இடத்துல வந்து ஒரு ஹால் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா ஸ்பேஸ் இருக்குதுங்க. நல்ல ஸ்பேஸோடு இருக்குது. நிறைய சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே சுவிட்சஸ், இங்கே சுவிட்சஸ், இங்கே நிறைய சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நிறைய விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, மேலே ஏறினோடனே இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கீழே இருந்த அதே அளவு தான். ஒரு அப்ராக்சிமேட்டாக 10க்கு 10 அப்படிங்கிற மாதிரி அளவில் ரொம்ப அற்புதமான ஒரு மேலே ஒரு பெட்ரூமுங்க. சரிங்களா? ஓகே, ரைட்டு. பெட்ரூம்லேயும் பார்த்தோம்னா அங்கேயும் ஒன்று சொல்லியிருந்தோம், இங்கேயும் கபோர்டு இருக்குது, திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். மேலேயும் எவ்வளவோ ஸ்பேஸ் இருக்குது, எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஏரியாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? மேலே இருக்கக்கூடிய பெட்ரூம் ப்ளஸ் அந்த பாத்ரூம் மேலே பாருங்கள், டைல்ஸ் பாருங்கள், ரொம்ப ஹை லுக்கும் ரொம்ப அழகாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இம்மீடியட்டாக யார் வந்தாலும் குடி போகக்கூடிய அளவில் இருக்குது. சரிங்களா? அதாவது திருச்சி டு சென்னை திருச்சியிலேருந்து சென்னை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் 56 லட்சத்துக்கு இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு 100% ஒர்த்து தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தேவையும் விருப்பமும் உள்ளவங்க உடனே இதை பார்த்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் அவசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, நேரில் பேசிக்கலாங்க. சரிங்களா? அமௌண்ட் வந்து ஃபிக்ஸட் தான், பெருசாக நெகோசியபிள் பண்ண மாட்டாங்க. நம்ம ஓனர்கிட்ட உட்காந்து டேரெக்டாகவே பேசிக்கலாம். ஓகேங்களா? சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிவிங்க. தேங்க்யூ, பாய்.